வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் யாருக்குமே கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,400 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசி 31 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும். அப்படி இல்லைனா நீங்கள் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் கூட சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போர்ட்டல் ஃபார் கவர்மெண்ட் ரெக்யூர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் மினிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எதுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க, அதாவது எதுக்காக இந்த ரெக்யூர்மெண்ட் போர்ட்டலில் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பணியிடங்கள் எலக்ட்ரிஷியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலியாக இருக்குது. அந்த எலக்ட்ரிஷியன்ஸ் பணியிடங்களை நிரப்புவதற்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 31/3/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் 12 நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மேலே டவுன்லோடுன்னு இருக்கும். அந்த டவுன்லோடுன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நமக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தனியாகவே ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதோட லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி சரிங்களா, கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 31/3/2025 அன்றைக்கி ஈவினிங் 3 PM வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் 11/5/2025 சண்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் எதுக்காக இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 75 வேக்கன்சி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா UR, OBC, SC, ST இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்கன்னா 35,400 1,12,400 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்குது. அண்ட் உங்களுக்கான ரிசர்வேஷனில் யாருக்கு என்னென்ன ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எலக்ட்ரிக்கல் அதாவது எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி எலக்ட்ரிக்கலில் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரியில் நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதில் டிப்ளமோ படித்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ படித்தவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டெக்னிக்கல் போர்டு வித் பார்த்தீங்கன்னா 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிகிரி எலக்ட்ரிக்கலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அண்ட் டிப்ளமோ எலக்ட்ரிஷியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸாவது உங்களுக்கு வேணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் 31/3/2025 அன்றைக்கி வரைக்கும் டைம் இருக்குது. 30 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்பர் ரிலாக்ஸேஷன் OBC, BCM, EBC அண்ட் MBC இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் SC, STக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் மற்ற கேண்டிடேட்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு தனியாக அண்டு சர்வீஸில் இருக்கிறவங்க தனியாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் என்னவோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் என்னென்ன சர்டிஃபிகேட் மஸ்ட்டாக நீங்கள் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட் அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதாவது PWD கேண்டிடேட் ஊனமற்றவர் இந்த மாதிரி இருந்தால் உங்களுடைய எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தால் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் மஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் அதாவது எக்ஸாமினேஷன் ஆஃப் பேமெண்ட் அதாவது பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 100 மார்க் இருக்கும். அந்த 100 மார்க் பார்த்தீங்கன்னா 2 hour டியூரேஷனில் இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்கில் ரீசனிங்லேயும்
அண்ட் கரண்ட் ஆஃப் இயர் அதாவது இந்தியன் பொலிட்டிக்கல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் இருக்கும். அண்ட் ஜென்ரல் சயின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், கிராமர் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 100 மார்க் இருக்கும் பேப்பர் 1. பேப்பர் 2வில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரியோ அல்லது டிப்ளமோ லெவலில் நீங்கள் படிச்சிருந்தா உங்களுடைய ட்ரேடு, அதாவது எலக்ட்ரிசிட்டி இருந்தால் எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரானிக் இருந்தால் எலக்ட்ரானிக், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொஷின் வந்து இருக்கும். அண்ட் இதில் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. எவரி ராங் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.25 மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 4 கொஷின் தப்பாக டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஷின் வந்து கட் ஆகும், அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்க போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது. அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.recruitment.pay.government.in அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் வந்து பேப்பர் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து அப்படியே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக் துறை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும். ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மெயிலுக்கே வந்து ரிசீவ் ஆகும். அண்ட் இந்த ஜாபுக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க்கிங் டேஸில் வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேக் வந்தாவே போதும். இங்கே டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷனும் அண்ட் லாகின் பேஜும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், கேப்சா அண்ட் என்டர் கேப்சா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதை என்ட்ரு பண்ணிட்டு உங்களுடைய ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து லாகின் பேஜுக்கு வந்து போயிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் லாகின்றதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே கண்டினியூ டு லாகின் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக ரீசெண்டாக வந்து ஓப்பன் ஆகிங்கிற இதில் வந்து நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் இதுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணணும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட் அந்த மாதிரி இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், தேங்க்யூ.